ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்புஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா துவையல் தான் செய்ய போகிறோம். எள்ளு துவையல் தான் எப்படி செய்கிறதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சேன். கடாய் நல்லா சூடானதும் 3/4 கப் அளவு வந்து கருப்பு எள்ளுந்து எடுத்துக்கிறேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். குறைஞ்சது 5 நிமிஷம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதை தீய விடக்கூடாது. நல்லா இதை வறுக்கிறப்பவே படப்படன்னு சவுண்டு வரும். நம்ம எள்ளு வறுக்கிறப்போ நல்லா வாசமும் வரும். அப்போ தான் நமக்கு இந்த எள்ளு நல்லா வறுபட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எள்ளு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைம் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். இதை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆறட்டும். இதை அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுப்போம். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். வாங்க இதில் ஒரு சில சாமான் வந்து வறுத்து போட்டு நம்ம அரைக்க வேண்டியதாக இருக்கும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து தான் நல்லா காய விடுவோம். கடலெண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வந்து பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வறுபட்டு வருது எண்ணெயில். இதை நீங்கள் ஹெல்த்தியர் வேர்ஷனாக போகிறதா இருந்தால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்க தேவையில்லை. இந்த துவையலில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளும் நமக்கு உடம்பு நல்லது தான். மூட்டு வலிக்கெலாம் வந்து சரியாகும். இந்த எள்ளு வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா டாக்டரே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, எள்ளு உருண்டை, எள்ளு துவையல் இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. அடுத்து அரை கப் அளவு வந்து துருவன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரத்தன்மை வந்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வந்து வறுத்து எடுக்கணும். இது மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். பிகாஸ் தேங்காயில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால இது வறுபடுறதுக்கு வந்து லேட் ஆகும். நம்ம 2லேருந்து 3 நாள் இந்த துவையல் வந்து வச்சு சாப்பிடணும். அதனால் இது வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து வந்து பூண்டு தான் சேர்த்துக்க போகிறோம். 4 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு நல்லா வந்து வதங்கி வரணும். அடுத்து சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு வந்து புளி வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் வரமிளகாய் வந்து கம்மியும் பண்ணிக்கலாம், இல்லை ஏற்றிக்கவும் செய்யலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் டேஸ்ட் பட் தான். இப்போ இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தேங்காயும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் இருக்க ஈரத்தன்மைலாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. பார்க்க சொல்லி நல்லா தெரியுது. ஸோ நம்ம போட்ட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு இந்த தேங்காயிலையும். இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஆல்ரெடி வந்து எள்ளு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுலேயும் வந்து இதை சேர்த்துக்கலாம். பிகாஸ் ரெண்டுமே போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ரெண்டும் ஒன்றா இருந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் போட்டு அரைக்கலாம், இல்லை மொத்தமாகவும் போட்டு அரைக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா மொத்தமாக போட்டு அரைக்கிறது தான் பெஸ்ட்டு வே. ஸோ எல்லா எள்ளு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, புளி, வரமிளகாய் இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு மிக்சர் ஜாரில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துவையலுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நான் கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து சேர்த்துட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். 1/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இனிஷியலாக நீங்கள் தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். அரைக்கிறப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இது எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த துவையலில் பார்த்திங்கன்னா அவ்வளவு சத்து இருக்குது. இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருந்தாங்கன்னா இந்த எள்ளு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வெயிட் போடும். அப்புறம் மூட்டு வலி, முதுகு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எள்ளு துவையல் வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த எள்ளு துவையல் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த துவையல் பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, கஞ்சி, பழைய சாதம் இதனோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும்.
அதே போல் இந்த துவையல்லாம் வந்து ஒரு டைம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா குறைஞ்சது 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 2லேருந்து 4 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.